Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vegan apple cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுல வந்துட்டு நம்ம வெண்ணெய், முட்டை இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்த கிடையாது. vegan recipe இது ஒரு pure vegan recipe. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு ஆப்பிள் நல்ல பெரிய ஆப்பிள் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டா அரிஞ்சு ஒரு half lemon அதுல ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா mix பண்ணி ஒரு 15 minutes இத வந்துட்டு மூடி தனியா வச்சிடுங்க. ஒரு 10 ல இருந்து 8 முந்திரி பருப்பை ஒரு சுடு தண்ணில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதோட அரை கப் தண்ணி சேர்த்து பாலா அரைச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி பால் நம்ம இந்த பால் தான் அதுல ஆட் பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற ஆப்பிள் துண்டுகளை சேர்த்து அரை கப் வெல்லம், நட்மக் பொடி, சின்னமன் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, அரை கப் ரீஃபைன் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க விழுதா. இப்போ ஆல்ரெடி நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிற கோதுமை மாவுல அரைச்ச விழுதை சேர்த்து கலந்துக்கலாம். இதை கலக்கும்போது நீங்கள் முந்திரி அரைச்சி நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பால் மாதிரியே தாங்க முந்திரி பால் அரைச்சி நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கேக் மிக்ஸ் பதத்துக்கு கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அரை கப்லேருந்து 3/4 கப்பு முந்திரி பால் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் 10லேருந்து 12 இல்லை 8லேருந்து 12 முந்திரி பருப்பு இருந்தால் போதும் அரைச்சி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதுதான் கேக் மிக்ஸோட பதம். ஆல்ரெடி நான் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கேக் பவுலில். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற கேக் மிக்ஸை ஊற்றி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு. குக்கரில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம ரெடி பண்ண கேக் மிக்ஸை வச்சு மூடி வச்சு 40 minutes லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுக்கலாம். நான் கேஸ்கெட் போடலை, வெயிட்டும் யூஸ் பண்ணல. இது எதுவுமே இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக உப்பு இருந்தாலும் நீங்கள் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரொம்பவே சாஃப்டான கேக் ரெடி. நல்லா வெந்துருச்சு. அந்த நட்மக் பொடி, அதாவது ஜாதிக்காய் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பொடி, சின்னமன் பவுடர், ஆப்பிள்லாம் சேர்ந்து இது நல்லாவே ஒரு அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் கேக் எவ்வளோ ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண வீகன் ரெசிபி கேக் இது. ரொம்பவே நல்லா வந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இதில் உங்களுக்கு மேலும் ரிச்னஸ் வேணும்னா இதில் நீங்கள் முந்திரியும் பாதாமும் பொடிசாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி முந்திரி பால் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கனால நான் அது எதுவும் போடலை. பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக சாஃப்டாக மாய்ஸ்சரைஸரோட நம்ம கேக் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.